அனைவருக்கும் இனிய வரலட்சுமி தின வாழ்த்துக்கள். நமக்கு கலசம் வச்சு கும்பிட பழக்கம் இல்லாதனால, இந்த சொம்பில வந்து வாசனை திரவியம் மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணி அம்மன வந்து ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மன வந்து அலங்காரம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, அதுதான் வந்து லேட் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து நான் ஊஞ்சல் சேவை வந்து பண்ணியிருந்தேன். நான் ஊஞ்சல் அம்மன உட்காந்து வச்சிருந்தேன். இந்த வாட்டி வந்து சீமாசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நானே வந்து ரெடி பண்ணி வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மனுக்கு ஒரு ஜுவல்ஸாக போட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வளையல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து டெக்கரேஷன் ஐட்டம்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிரசாதமாக வந்து சுரக்காய் வச்சு தான் வந்து ஒரு பாயசம் பண்ணேன். அந்த ரெசிபி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். 6 மணி ஆனதும் எல்லா விளக்குமே ஏற்றிட்டு அம்மனுக்கு தீபாரதனைலாம் காமிச்சிட்டு நெய்வேதியெல்லாம் காமிச்சிட்டு வந்த சுமங்கலிகள் எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு குங்குமம் வாங்கிட்டு தாம்பூலம் கொடுத்துட்டேன். ஆசீர்வாதம் வாங்குறதுலேயும் வந்து ஒரு மன நிம்மதி இருந்தது. அதுக்கப்புறம் நானும் ஒரு சிலவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசியாக அம்மனுக்கு 3 பேர் சேர்ந்து அர்த்தி எடுத்தாச்சு.